மத்திய அரசு மற்றும் புதுச்சேரி அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. தொலைநோக்கு பார்வை, உறுதியான தலைமை, மக்களின் நெருக்கமான தொடர்பு கொண்ட நமது பெரும் மதிப்பிற்குரிய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் பொற்கரங்களால் சுமார் 1150 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் இன்று பயன்பாட்டிற்கு வருகிறது. சிட்டிஸ் திட்டத்தின் கீழ் துப்ராயப்பேட்டை மற்றும் ரெட்டியார்பாளையம் லாம்போர்ட் சரவணன் நகரில் 27 கோடி மதிப்பீட்டில் 208 குடும்பங்களுக்கு புதிய குடியிருப்பு கட்டிடங்கள். இவை பல குடும்பங்களின் கனவுகள். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 99.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு மையம். இம்மையத்தின் மூலம் போக்குவரத்து இயக்கங்கள், சுற்றுச்சூழல் உணரிகள், அவசர அழைப்பு வசதிகள் போன்ற சேவைகள் ஒரே கட்டுப்பாட்டு அமைப்பின் கீழ் ஒருங்கிணை இம்மையம் ஒரு டிஜிட்டல் புரட்சி. பிரதான் மந்திரி இ-சேவை திட்டத்தின் கீழ் 15 அதிநவீன மின் பேருந்துகள் என்று அறிமுகப்படுத்தப்படுகின்றன. இவை மக்களின் இனிய பயணங்களின் தொடக்கம். புதுவை மற்றும் காரைக்காலில் 2 கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள், 26 MLD திறன் கொண்ட இந்நிலையங்கள் மூலம் 2.5 லட்சம் மக்கள் பயன்பெறுவர். கீழூர், விநாயகம்பேட்டை, கரியமாணிக்கம் ஆகிய பகுதிகளில் 10 கோடி ரூபாய் மதிப்பில் 21 கிலோமீட்டர் நீளத்தில் குடிநீர் திட்டம். இதன் மூலம் 15,000 மக்கள் பயனடைவர். திருக்கனூரில் 5.62 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அரசு உயர்நிலைப் பள்ளிக்கான புதிய கட்டிடம். உப்பளம் உள் விளையாட்டு அரங்கத்தில் 8 கோடி மதிப்பீட்டில் உலகத்தரம் வாய்ந்த அத்லெட்டிக் டிராக். காரைக்கால் தேசிய தொழில்நுட்ப கழகம் NIT காரைக்காலில் வகுப்பறைகள் மற்றும் கருத்தரங்கு அரங்குகள் கொண்ட டாக்டர் APJ அப்துல் கலாம் கம்போசிட் இன்ஜினியரிங் பிளாக். இம்மையம் மூலம் சுமார் 1300 மாணவர்கள் பயன்பெறுவர். ஜிப்மர் மருத்துவக் கழகத்தில் 95 கோடி ரூபாய் மதிப்பில் நவீனமயமாக்கப்பட்ட 200 படுக்கைகள் கொண்ட பிராந்திய புற்றுநோய் மையம். இது மருத்துவ துறையில் ஒரு மைல்கல். புதுவை பல்கலைக்கழகம். இங்கு 110 கோடி மதிப்பிலான வேதியியல் மற்றும் இயற்பியல் துறைகளுக்கான கட்டிடங்கள். சாவித்ரிபாய் பூலே மகளிர் விடுதி மற்றும் காரைக்காலில் சரோஜினி நாயுடு மகளிர் விடுதிகள் மற்றும் பணியாளர்களுக்கான குடியிருப்புகள். வளர்ச்சியும் நல்வாழ்வும் கைகோர்க்கும் ஒரு பொற்காலத்தை நோக்கி புதுச்சேரி எழுச்சி நடை போடுகிறது. மக்கள் நலனை முன்னிறுத்தி இவ்வுன்னத திட்டங்களை வகுத்து வழிகாட்டி இன்று மக்களுக்கு சென்றடைய செய்த நமது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு எமது அகமகிழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.